ஹாய், வெல்கம் பேக் டு விக்டோரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, எல்லாத்துக்கும் பிடிச்ச மோதிச்சூர் லட்டு. இந்த ரெசிபி பேக்கரி ஸ்டைலில் கலர்ஃபுல்லாக சாஃப்டாக வீட்லேயே ஜஸ்ட் 15 மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ கடலை மாவை நல்லா தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்தில் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மாவெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஊற்றி விட்ட போதும். நம்ம பூந்தி ரெடி பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மொருவில் விட தேவையில்லை. அது சாஃப்டாக இருந்தாவே போதும், வெந்திருந்தால் போதும். இதோ போல் இருக்கிற மாவெல்லாம் பேட்சாக நம்ம ஊற்றி எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அவசரப்பட வேண்டாம், நிதானமாக செய்யுங்க. ரொம்ப நல்லா வரும். பிகினர் கூட நல்லா செய்யலாம். இதே மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான பதத்தில் நம்ம லட்டு செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு, மிக்சி ரொம்ப ஆன் பண்ண தேவையில்லை. சும்மா 2 சுற்றினா போதும். இப்படி பொடியாக ஆயிரும். சர்க்கரை பாகுக்கு கலர் பவுட்ரு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். அந்த பாவெல்லாம் நல்லா குடிச்சு ஊறி வரட்டும். இது ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சையை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நெய் விட்டு முந்திரி திராட்சையை பொரிச்சு எடுக்கிறேன். இது லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக செய்யுங்க, தீஞ்சிடக்கூடாது. பாருங்கள், அப்படியே ஒன்றா திராட்சையெல்லாம் பலூன் மாதிரி உப்ப ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே ஜூட்டில் எல்லாம் நல்லா முருகலாக ஆகிடும். இப்போ நம்ம நல்லா போட்டு மெதுவாக கலந்து விடலாம். ரொம்ப போட்டு கிளறி விடாதீங்க. மெதுவாக சும்மா கலக்கி விட்டால் போதும். நெய் ரொம்ப பிரியப்படுறவங்க நம்ம பாவு காசி ஆஃப் பண்ணதுமே அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நெய் மனம் ஜாஸ்தி வரும். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் ஆறுனதும் நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் உருண்டை வேணுமோ அவ்வளோ சைஸில் செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1/2 கிலோ மாவில் எவ்வளோ லட்டு வந்திருக்குது பாருங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.